ஒரே பள்ளியை சேர்ந்த 3 அரசு பள்ளி மாணவிகள் நாங்க நடத்தின போட்டியில கலந்துக்கிட்டு வெற்றியும் பெற்றாங்க. அவங்க எப்படி திருக்குறளை சொல்றாங்கன்னு பாருங்களேன். தமிழ்ந்த மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணீர்கலாம் இனிது. தம் குழந்தைகள் தம்மை விட கல்வி அறிவுடையவராக இருப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அமிழ்தின் ஆட்சி இனிதே மக்கள் சிறுகிய அழாகிய பொருள். தம் குழந்தைகள் பிசைந்த கூழானது பெற்றோருக்கு அமுதத்தை விட இனிமையாக இனிக்கும். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னொன்றான் கோயில் எனும் சொல். மகன் தந்தைக்கு ஆற்ற வேண்டிய உதவி என்னவென்றால் இவன் தந்தை இவனை பெற என்னதவம் செய்தானா என்று அனைவரும் சொல்லும்படி நடத்தலையாகும். வெரி குட், பாராட்டுக்கள். இந்த 3 மாணவிகளும் வேற வேற குறளுக்கு அழகா பொருள் சொல்லியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. பெருமூற்று யாமறிவது இல்லை அறிவறிந்த மற்க பெற அல்ல பிற எழுபிறப்பு தீயவை தீண்ட அப்பளி பெருங்கா பண்புடை மற்கற்பெறி தம்பொறி என்பது அம்மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். அமிழ்தினும் ஆற்ற இனிதேத மக்கள் சிறுகி அளாவிய மக்கள் மெத்தீண்டால் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டால் இன்பம் செவிக்கு குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவ்வையத்து முந்திருப்ப செயல். தமிழ்ந்த மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணீர்கலாம் இனிது. ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றான் என கேட்ட தாய். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னொன்றான் கொள் எனுஞ்சொல். தலைமை ஆசிரியர் உமா அம்மா அவர்கள் தான் இந்த மாணவிகளுக்கு பயிற்சி கொடுத்து ஊக்கப்படுத்தி இந்த காணொலியை நமக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த மாணவிகளுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும்னு கேட்டுக்கிறேங்க. நன்றி.